வணக்கம் மச்சி. இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேசி கீபோர்டு. கீபோர்டை பற்றி அக்கு வேறு அணி வேறு பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஆப் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுமாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விட்ச் டு கீபோர்டு அப்படி கேட்கும். நம்ம வந்து கூகுள் கீபோர்ட்லேருந்து இந்த கிரேசி கீபோர்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிடணும். ஸ்விட்ச் பண்ணிட்டு மேலே வந்து 3 இது இருக்குது. நியூ ஹார்ட் மெயின்னு ஹார்ட்டில் இருக்க எல்லா கீபோர்டும் வந்து ஒரு ஆப்பு. நீங்கள் எது வந்து அன்லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் அது வந்து ஒரு ஆப்பாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து என் கேலரியில் இருக்கிற ஒரு பைக் ஃபோட்டோவை நான் வந்து கேலரியில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ண போகிற பட்டன் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, அப்புறம் எந்த கலர் பட்டன் வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ண சொல்லுது. ஓகே, நான் வந்து ஒரு சிமெண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சைஸ் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஓவர் ஷேடோ, ஹைலைட்டு, கிரேடியன்ட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பில் வந்து நிறைய தீம்ஸ்லாம் இருக்குது. நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபான்ஸும் வந்து எக்கச்சக்கமான ஃபான்ஸ் இருக்குது. டிசைனாக இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது ஃபான்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணுறப்போ ஒரு அனிமேஷன் வரும்ல, அந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் எக்கச்சக்கமான அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பட்டனை டச் பண்ணிங்கன்னா போதும், அந்த அனிமேஷன் வந்து அங்கே வந்து பாப்பப் ஆகும். ஓகே, எந்த அனிமேஷன், எந்த ஃபாண்ட் எது வேணுமோ இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவைப்படும். நீங்கள் நெட்டு ஆனில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு சில ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சில பேர் வந்து டைப் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுவாங்க. ஓகே, ட்ரா பண்ணுறப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரா பண்ணுறோமோ அங்கே வந்து ஒரு லைன் காட்டும். அந்த லைனுக்காக தான் அடுத்த இதுலேயும் நிறைய இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மியூசிக்கு. பட்டனுக்கு ஒரு மியூசிக் வச்சுக்கலாம், இல்லை கீபோர்ட் சவுண்டு, இல்லை ட்ரம் சவுண்டு எது வேணால் வச்சுக்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஓகே, கீபோர்டும் தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த மாதிரி கீபோர்டு ஆப்பே யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்க. அதிலே ஒரு கீபோர்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் சொல்கிறது வந்து மியூசிக் கீபோர்டு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து உங்கள் கீபோர்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இது கீபோர்டு வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும், என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுற இடத்துக்கு போயிடுறேன். ஓகே, வந்துட்டேன். இப்போ வந்து நான் கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த இது வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ப்ரீ டிஃபைன்டு. ஓகே, நான் செட் பண்ணது வந்து அவ்வளோ எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்றனால அது கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, இது நல்லா தான் இருந்தது. ஓகே, இதை வச்சு நான் பண்ணி காட்டுறேன் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த தீம் வச்சுருக்கேன். மேலே வந்து பாக்ஸ் பெருசாக காட்டுற மாதிரி, ஏன்னா கை வந்து மறைச்சிக்கும் நம்ம என்ன லெட்டர் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது மேலே வந்து கரெக்டாக காட்டுறதுக்காக நான் அது மாதிரி வச்சுருக்கேன். ஆட்டோ கரெக்ஷன் வந்து நம்ம போய் தனியாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தேவையில்லை. கீழே ஒரு பட்டன் இருக்குது, அது கிளிக் பண்ணாலே ஆட்டோ கரெக்ஷன் ஆன் ஆஃப் அப்படியே இருக்குது. ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வார்த்தை டைப் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு ஸ்டார்டர் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அதில் வந்து கீழே வந்து சஜஸ்ட் பண்ணணும். நம்ம எந்த வேர்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணி சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம்ஸு. நம்ம டேரெக்டாக இந்த கீபோர்ட்லேருந்து தீம் ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கூல் ஃபாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து எமோஜின்னு இருக்குது. எமோஜி வந்து உங்களுக்கு தேவையான எமோஜி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எமோஜி ஸ்டைல்னு இருக்குல்ல, அதில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து எந்த எமோஜி வேணுமோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, அதே மாதிரி எமோஜி உங்களுக்கு வந்து காட்டும். பட் நீங்கள் டைப் பண்ணுறப்ப அந்த எமோஜி வருமானது உங்கள் இதோட பொறுத்து, ஆப்போட இது பொறுத்து. இப்போ வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஃபேஸு அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கும்ல, ஹாப்பி பர்த்டே, கூகுள், ஜிமெயில் அந்த மாதிரிலாம் ப்ரீ டிஃபைன்டாக ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்றத ஒரே இது கிளிக் பண்ண உடனே ஒரு இதுவாக வந்துச்சுல. இது எப்படி பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி தான் பண்ணணும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்புகிறப்ப சூப்பராகவே இருக்கும். இது அனுப்புகிறப்ப யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குது. பட் மெசேஞ்சர்லாம் யூஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வேறு மாதிரி மாறுது. ஓகே, அடுத்து வந்து சிம்பிள்ஸை வச்சு ஃபேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா அடுத்த இது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கிஃப் வந்து நிறைய இருக்குது. இதில் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மைலியா, ஹார்ட்டா, ஸ்டேடா, அந்த மாதிரி எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அது மாதிரி கிளிக் கொடுத்தா போதும், அது வந்து சென்ட் ஆகிடுது.
ஓகே, அடுத்து வந்து டூல் பாக்ஸில் போய் பார்ப்போம். ஓகே, ஃபோன் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போ கிளிக் பண்ணி பூஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்தால் அது வந்து ஆஃப் பண்ணிடுது. ஓகே, அடுத்து வந்து செலக்டர்ஸ். ஓகே, செலக்டர் ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தனித்தனியாக பண்ணாமல் எல்லாமே இதில் பண்ண முடியும். அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே பண்ண முடியும். எல்லாமே செலக்ட்டும் பண்ண முடியும், மொத்தமாக செலக்ட்டும் பண்ண முடியும். கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், நண்பா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆப்பாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, அடுத்து வந்து தமிழ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து இங்கிலீஷில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து மேலே வந்து வரவேற்பு அப்படின்னு வந்திருக்கு. வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணால் மேலே வணக்கம் அப்படியே வருது. தங்கிலீஷ்லையும் கிட்டத்தட்ட வருது. பட் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கரெக்டாக நீங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம் 2 சொல்லினா இருக்குது. நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். எங்கே தப்பு வருதுன்னு எனக்கு தெரில. நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன்னு தெரில. ஓகே, அடுத்து வந்து கட் செட் பண்ணுவோம்ல, ஹலோ அப்படின்னு போட்டால் ஹலோ அப்படின்னு வருது. எவ்ரி அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு வருது. ஓகே, எல்லாமே வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கரெக்டாக சிமிலரான வருதான் இருக்குது. அடுத்து வந்து கீபோர்ட் சைஸை வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. வால்யூம் ஏற்றுறது இறக்குறது, நம்ம எமோஜி என்னென்ன எமோஜிலாம் வேணும் அப்படின்றது, ஆட்டோ கரெக்ஷனு, ஆட்டோ கேப்சுலேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. நீ தனியாக ஆப்க்குள்ளே போய் செட்டிங்ஸ் பண்ணணும் தேவையில்லை. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தேவையான ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.